கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் தென்னை மரங்கள் அடியோடு வெட்டப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை சாகுபடி மிகவும் பிரதானமாக உள்ளது. போதிய நீர் இல்லாததால் தென்னை மரங்கள் கருகியதால் வெட்டும் அவல நிலை உருவாகியுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மரத்திற்கு 50,000 வழங்க அரசு ஆவண செய்திட வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்துள்ளனர். மேலும் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனைமலையாறு நல்லாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த தென்னை மரத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தா மட்டும்தான் விவசாயத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எங்கள் பகுதியில் இப்போ வறட்சியால் பட்டுப்போச்சு. ஒரு மரத்துக்கு ஒரு 50,000 ரூபா அந்த மாதிரி நிவாரண நிதி வழங்கினா மட்டும்தான் நாங்கள் இந்த விவசாயத்தை மேற்கொள்ளலாமா இல்லை இதோட நிப்பாட்டிக்கலாமா அப்படிங்கிறது அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான கோடை வெப்பத்தால் தென்னை மரங்கள் பாதிப்படைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நத்தம் பகுதிகளில் மாங்கனி விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தென்னை விவசாயம் திகழ்ந்து வருகிறது. 1000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதால் தென்னை மரத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாத நிலை உள்ளது. இதனால் தென்னை மரங்கள் காய்ந்து பட்டு போவதால் மரங்கள் வெட்டப்படுகின்றன. எனவே தென்னை விவசாயம் அழியாமல் பாதுகாக்க விடிய அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தென்னை மரங்கள் தஞ்சாவூர் வாடல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நோய் தாக்குதல் காரணமாக பச்சை நிறத்தில் இருந்த தென்னங்கீற்றுகள் சாம்பல் நிறத்திற்கு மாறி மரத்திலிருந்து விழுந்து விடுவதாக கூறப்படுகிறது. வேளாண் துறை அதிகாரிகள் நோய் தடுப்பு மருந்து வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் ஆத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கோனூர் பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. ஏற்கனவே ஒரு வாரத்திற்கும் மேலாக 100 டிகிரிக்கும் அதிகமான வெயில் அடித்ததால் பெரும்பாலான வாழை மரங்கள் கருகி போயின. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பலத்த சூறாவளி காற்றுடன் சாரல் மழை பெய்ததால் குள்ளப்புறம், சங்கரமூர்த்திப்பட்டி, ஒத்தவீடு உள்ளிட்ட பகுதிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், 2 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டு இருந்த பப்பாளி மரங்கள், 3 ஏக்கரில் முருங்கை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சூறாவளி காற்றால் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை, பப்பாளி, முருங்கை, தென்னை உள்ளிட்ட விவசாய விளைபொருட்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதால் விடிய அரசு உடனடியாக கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூரில் கடும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையினால் வாழை, வெற்றிலை, தென்னை, சோளம் உள்ளிட்ட சாகுபடி பயிர்கள் கடும் சேதமடைந்தன. காட்டுப்புத்தூர், மஞ்சமேடு, நத்தமேடு, சீலைப்பிள்ளையார்புத்தூர், ஸ்ரீராமசமுத்திரம், காடுவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1300 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் வாழை மரங்களில் 3 லட்சம் வாழை மரங்கள் வாழைத்தாருடன் ஒடிந்து விழுந்து சேதமானது. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பணப்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.